இன்னும் ஒரு ஆளை போட்டு சம்பளத்துக்கு பண்ணோம்னா அவங்க நம்ம பாக்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. சரியான நேரத்தை இற கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த தவிடு குணாக்கு எந்த ரேசியோட போடுவாங்கன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் ஒரு மனநிலை எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா அதனால அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்களும் வேஸ்டா தான் போகும். பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தனியார் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல தொழில் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த தொழில் வந்து தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா அவங்களுக்கு வந்து இது சரியான தொழிலா இருக்குமா? யார் வந்து இந்த தொழில ஈடுபட்டு அவங்க சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்க. இது எப்படின்னா இப்போ இவ்வளவு மாடுகளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை முறைகள் வந்து தவிடு எடுக்கிறீங்க? பத்தி கொட்டை எவ்வளவு மூட்டை எடுக்கிறீங்க? இந்த முந்திரி புண்ணாக்கு எத்தனை முறைகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை வளர்ப்பை பத்தி பார்க்க போறோம். ஒரு சிறந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்கிறது வந்து இந்த மாட்டுப்பண்ணை தொழில் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதில் வந்து இதுல எவ்வளவு பெரிய சவால் இருக்கு, இதுல எப்படி லாபமா எடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கருத்துல கொள்ளணும். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து சங்கரங்கோலுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஆராய்ச்சிப்பட்டி கிராமத்துல வந்து திரு முருகன் இன்ஜினியர் முடிச்சுட்டு வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட் டைமா தான் இதை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்களுடைய வீட்டம்மா அதுக்கப்புறம் அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தொழிலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவர் எப்படி இதுல வந்து இவ்வளவு லாபகரமா வந்து இந்த தொழிலை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா தீவனத்துல வந்து எப்படி வந்து இவர் வந்து தீவனத்தை வந்து சொந்தமா வந்து வச்சு பயன்படுத்திட்டு வராங்களா மாடுகளுக்கு, இல்லைன்னா வெளியில இருந்து விலைக்கு வாங்குறாங்களா, இதுல எப்படி அவங்க மிச்சப்படுத்துறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த மாட்டுப்பண்ணையை வந்து நீங்க தொடங்குறதுக்கு வந்து எவ்வளவு முதலீடு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நம்மகிட்ட இருக்குது மொத்தம் ஒரு 22 மாடு இருக்குது. சரி. இதை ஒரே மொத்தமா நம்ம ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாடு 3 மாடு 4 மாடு 5 மாடு அப்படி படிப்படியா தான் நம்ம அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பதுக்கு முன்னாடி அது நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு அதை விட்டுட்டாங்க, வயசான ஒன்னும் பண்ண முடியல அப்படின்ட்டு. நம்ம டிப்ளமா சிவில் முடிச்சுட்டு நான் வெளியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மனைவி தான் இதை குடும்பமா சேர்ந்து பாத்துக்கிறாங்க. ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இவங்க மாட்டுப்பண்ணை வந்து நம்ம விசிட் பண்ணிப்போம் வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து பேட்டி எடுத்திருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட மொத்தம் ஒரு 8 மாடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இதே பண்ணையில வந்து இவங்க வந்து ஒரு 23 மாடுகளை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து இப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த 23 மாடுகளை வந்து நீங்க வந்து இவ்வளவு மாடுகளை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு செட்டுக்கெல்லாம் நீங்க வந்து எவ்வளவு முதலீடு தேவைப்பட்டுச்சு? நீங்க செட்டு எந்த முறையில அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப நம்ம செட்டுமே அந்த மாதிரிதான். நம்ம ஒரே மொத்தமா கொட்டாயா பெரிய செட்டா போடுறது இல்ல, கொல்ல அப்புறம் இந்த மாந்தோப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மாமரத்துக்குள்ளேயும் கட்டிக்கிட்டோம். சுத்தி அந்த ஹாலோ பிளாக் யூஸ் பண்ணி அது நானே கட்டினதான் எல்லாமே. சரி சரி. நீங்களே கட்டிட்டீங்க? நானே கட்டிக்கிட்டேன். ஒத்தனார் எதுவும் கூப்பிட்டு எதுவும் நம்ம அவரை கூப்பிடல. சரி சரி. அதனால நமக்கு முதலீடுங்கிறது கொஞ்சம் கம்மியானதுதான். மொத்தமே ஒரு 50 60 ரூபாய் உள்ளே முடிஞ்சிருச்சு எல்லாம். சரி சரி. ஆமா. அது உள்ள ஆளி அந்த மாதிரி எல்லாமே தனியா கட்டி நம்ம போட்டுருக்கிறோம். மீதி பகல் நேரத்துல வந்து நமக்கு மாந்தோப்பு இருக்கிறதுனால நிழல் நிறைய இருக்கும். சரி. இடவசதிகள் இருக்கிறதுனால உள்ள இதுலயே கட்டிக்குவோம். கட்டி அது உள்ள தீவனம் போடுறது, நான் பாக்கீங்களா வைக்க புல் போடுறது இதெல்லாம் போட்டுருக்கோம். இது வந்து எப்போதுமே இந்த மாடுகள் வந்து வெளியே தான் கிடக்குமா, இல்ல செட்டுக்குள்ள வந்து நீங்க கட்டிடுவீங்களா? மாடு மழை வந்தது அப்படின்னாக்க செட்டுக்குள்ள கட்டிடுவோம். சரி. மீதி டைம் வெளியே போட்டுக்கிறது. நைட் நேரத்துல வந்து பால் கறக்கக்கூடிய மாடுகளை மட்டும் உள்ள கட்டிக்கிடுவோம். மீதி மாடு பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியே தான் இருக்கும். சரி சரி. இப்ப வந்து நீங்க இந்த மாட்டு தொழிலுக்கு வரும்போது எந்த ரக மாடுகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன். நம்மகிட்ட வந்து இந்த சிந்து சர்ச்சைன்னு சொல்லுவாப்ல, அந்த மாடும் ஹெச்எப் இருக்குது. எதனால வந்து இந்த ரகங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு? ஹெச்எப் நம்ம அதிகமா வச்சுக்கல. அது என்னன்னா பால் அதிகமா கொடுக்கும். சரி. ஆனா அதனுடைய அந்த எஸ்என்எஃப் ஃபேட்ங்கிறது கம்மியா இருக்கும். ஓகே. அதனால நம்ம வந்து பண்ணைக்கு தான் கொடுக்குறோம். அங்க டிகிரி செக் பண்ணும்போது ரேட்டு கம்மியாகிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சிந்து சேர்ச்சி வந்து கொஞ்சம் பால் கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். சரி. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு ரேட்டு கிடைக்கும். சரி சரி. அதுக்கு இந்த நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப கிடையாது. சரி. இந்த மடு நோய் வர்றது வேற, மற்றபடி நோய்கள் எதுவும் நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும். சரி சரி. ஆமா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்எப். சரி. இது நல்லா பால் கொஞ்சம் கொடுக்குமானாக்க, ஆனா ரேட்டு அந்த அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மடு நோய் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா நோய் தாக்குதல். மெயினா வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு இந்த கோமாரி நோய் மடு நோய் வந்து தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஆமா. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க எந்த மாதிரி வந்து முறைகளை வந்து பயன்படுத்தி? நமக்கு இந்த கோமாரி நோய் இதனால வேற அந்த வரல நோய் இல்ல. அதுக்கு அடிஷனலாவே ஃபர்ஸ்ட்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு அந்த இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுறது. ஓகே. ஆமா. மடு நோய்ங்கிறது கொஞ்சம்
வருத்தம் செய்து அது இமிடியேட்டா நம்ம டாக்டரை கூப்பிட்டு ஓகே அதை சரி பண்ணிடுது. சரி. ஆமா. மாடுகள் வந்து இப்போ 23 மாடு வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா. இந்த மாடுகள்லாம் எத்தனை பேர் வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்குன்னு தனியா ஏதாவது ஆள் வச்சு பாக்குறீங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னது மாதிரி தான், நான் வந்து சிவில் இன்ஜினியரா இருக்கிறதுனால வெளியே தான் போய் நம்ம வேலை பார்த்தா இருக்கோம். சரி. இப்ப வீட்டுல உள்ள மனைவி பிள்ளைங்க ஒரு குடும்பமா இருந்து இதை பாத்துக்கிறாங்க. மீதி வெளியே இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து பாக்குறதெல்லாம் இல்ல. ஓகே. தீவனங்கள் எதுவும் அறுக்கும் போது நம்ம நாத்து சோளம் போட்டிருப்போம். அது அறுக்கும் போது மட்டும் ஒரு 10 ஆளை கூப்பிட்டு அறுத்து அதை படப்பு வச்சுக்கிட்டோம்னாக்க அதுல இருந்து எடுத்து நம்ம மாட்டுக்கு உணவா கொடுத்துக்கிறது. சரி. இப்ப நீங்க மாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைக்கல் வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? இந்த வைக்கல் வந்து நீங்க இப்ப எவ்வளவு கட்டுகள் வந்து வாங்குறீங்க? இது என்ன ரேட்ல வாங்குறீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியால கொஞ்சம் அத கால நேரத்துலயுமே மழை கம்மியா இருந்ததுனால தீவனம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி. அதனால இது விலைக்கு தான் வாங்கணும். இந்த வைக்கப்புல் வந்து வெளியே விலைக்கு தான் வாங்கியிருக்கோம். 220 ரூபா கட்டு சொன்னாப்ல நம்ம கொஞ்சம் பேசி கொஞ்சம் அதிகமா எடுத்ததுனால ஒரு 10 ரூபா குறைச்சு 210 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சரி சரி. ஆமா. மீதி நம்ம நாத்து அறுத்து படப்பு வச்சிருப்போம், அதையும் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த பச்சை நாத்துங்கிறது அந்த சூப்பர் நேப்பியர் இருக்கு. சரி. அது போக அந்த புழுத்தட்டை, சோழ நாத்து. ஓகே. இதெல்லாம் அதான் கேட்கறேன். ஒரு மாட்டு பண்ணையாளரா நீங்க வந்து மாடுகளுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் வந்து இப்ப கொடுத்துட்டு வரீங்க? இதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் வந்து எந்தெந்த மாதிரி கொடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த காஞ்ச நாத்து தான் போடுறோம். காஞ்சது இந்த வைக்கல் அப்புறமா தட்டைகள் அதான் போடுறோம். நைட்ல எல்லா மாட்டுக்கும் கம்பல்சரி பச்சை தீவனங்கள் வந்து போட்டுருக்கோம். சரி சரி சரி. ஆமா. பச்சை தீவனங்களுக்கு வந்து சூப்பர் நேப்பியர் போடுறீங்க. சூப்பர் நேப்பியர் போடுறோம். சரி சரி சரி. அந்த கோர் 4 அப்படின்ட்டு. கோர் 4 இருக்கு. சரி சரி சரி. அது கொஞ்சம் மாட்டுகளுக்குமே நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி சரி. இப்போ நீங்க இந்த தீவனங்கள் வந்து இப்போ நீங்க எந்த மாதிரியான அடர் தீவனம் வந்து எந்த மாதிரியான இது கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நீங்க எந்தெந்த அளவுல கொடுக்குறீங்கன்னு அப்படியே சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஓகே, வாங்கலாம். இது வந்து நம்ம விலைக்கு வாங்குவோம். சரி. இது தவிடு. ஓகே. இது ஒரு மூடை எவ்வளவு? இது ஒரு மூடை 1700 ரூபா. 1700 ரூபா. 700. நம்ம இந்த மக்காச்சோள வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா. அது வந்து அதுவும் அரைச்சு போடுறோம். சரி. அது சில பொருட்கள் அந்த உளுந்தம் போட்டு இதெல்லாம் சேர்ந்து அரைச்சு போடுவோம். சரி. ஆமா. அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்கு. நம்ம அந்த முந்திரி புண்ணாக்கு அப்படின்ட்டு. சரி. இது கொஞ்சம் மாடு தண்ணி குடிக்கிறது நல்லா இருக்கும். இதுல இனிப்பு சுவை இருக்கும். இனிப்பு சுவை இருக்கும். சரி சரி. கொஞ்சம் மணமாவும் இருக்கும். ஆமா. பாலம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கறீங்க. ஆமா. அது பருத்தி விதை நம்ம யூஸ் பண்றோம். சரி. பருத்தி விதை இது கம்பல்சரி காலையே சாயங்காலம் எல்லா மாட்டுக்குமே நம்ம கொடுக்குறோம். இப்ப இவ்வளவு உணவுகள் வந்து கொடுக்குறீங்களா? இது வந்து இப்போ எந்த அளவுல கொடுப்பீங்க நீங்க கொடுக்கறது? இந்த தவிடுங்கிறது இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிட்டரு 2 லிட்டர் போடுவோம். அது ஒரு சில மாட்டை பொறுத்து. கொஞ்சம் பெரிய மாடு பால் கறக்க மாடுன்னா இதுக்கு கொஞ்சம் 2.5 கப்பு போடுவோம். சரி. மீதி சின்ன மாடுன்னா கொஞ்சம் கம்மியா தான் போடுறது. அந்த பருத்தி விதை அந்த புண்ணாக்கு எல்லாமே அந்த ஒரு ரேஷியோ மாதிரி தான் நம்ம. சரி சரி சரி. இப்ப வந்து எதுக்காகன்னா இப்ப சின்ன மாட்டுக்கும் அது ஒரு 3 கப்பு போட்டோம் அப்படின்னா இது போட்டு நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி சரி. ஏன்னா இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 1700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனால இது கட்டுப்படி ஆகாது. சரி சரி. இப்போ நீங்க இவ்வளவு மாடுகளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு எத்தனை மூடைகள் வந்து தவிடு எடுக்கிறீங்க? பருத்தி கொட்டை எவ்வளவு மூட்டை எடுக்கிறீங்க? இந்த முந்திரி புண்ணாக்கு எத்தனை மூடைகள் எடுத்துறீங்கன்னு சொல்லுங்களேன். நம்ம ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு 1.5 மூடை வந்துடும். சரி. இந்த தவிடு இது ஒரு 30 கிலோ வரும். இது 30 கிலோ வரும். 20ல இருந்து 30 கிலோ. சரி சரி. ஒரு மாட்டுக்கு ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு சொல்றேன். ஒரு மாசத்துக்கு. சரி சரி. அது போக அதை பாத்தீங்கன்னா பருத்தி விதை இது ஒரு 15 கிலோ 20 கிலோ 15-20 கிலோ வருது. ஆமா. சரி 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 சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஏற்கனவே ஒரு தனியார் இதில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கணும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த தொழில் வந்து தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்களுக்கு வந்து இது சரியான தொழிலா இருக்குமா? யார் வந்து இந்த தொழில ஈடுபட்டா அவங்க சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்களேன். இது எப்படின்னா நம்ம பெண்கள் இதை பார்க்கலாம். அது வெளியே எடுத்துட்டு போய் அதை மேய்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னா கஷ்டம். சரி. இது வீட்லயே பக்கத்துல இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் இருக்குது. சரி. அதனால அதை அறுத்து போடுறது மட்டும் தான் அவங்க வேலை. சரி. இது அந்த சாணம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மாடை குளிப்பாட்டுறது, அதுக்கு இற போடுறது, இந்த வேலைகள் தான் இருக்கும். அது போக கொஞ்சம் டைமிங்கும் இருக்கும். சரி சரி. வீட்டுல ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அது போக நம்ம வீட்டு ஆளுங்கள்
எல்லாம் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. ஓ சரி சரி. இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஆளுகளா பார்த்தா லாபம் இருக்கும். இன்னும் ஒரு ஆளை போட்டு சம்பளத்துக்கு பண்ணோம்னா அவங்க நம்ம பாக்குற மாதிரி பார்க்கவும் மாட்டாங்க. ஆமா, சரியான நேரத்தை இற கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த தவிடு புண்ணாக்கு எந்த ரேசியோட போடுவாங்கன்னு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் ஒரு மனநிலை எப்படி இருக்காமனு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா. அதனால அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்களும் வேஸ்டா தான் போகும். அதனால வந்து நம்ம ஆளுகளை வச்சு பார்க்காம நம்மளே வந்து இதுல டைரக்டா ஈடுபடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாட்டு பண்ணை வந்து நமக்கு சூட் ஆகும், லாபகரமாகவும் இருக்கும். ஆமா. இன்னொன்னு நம்ம என்னுடைய அனுபவத்துல சொல்றது என்னன்னா, வேலையாட்கள் போட்டு பார்த்தோம்னா அது நமக்கு அந்த அளவுல வருமானம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை மாடுகள் இருந்து எவ்வளவு பால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். இப்போ ஆவரேஜா ஒரு மாட்டுக்கு சொல்ல போனோம்னாக்கா சினத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு 20 மாடு, ஒரு சில மாடு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆவரேஜா ஒரு 5 லிட்டர் ஒரு மாட்டுக்கு எல்லா டயத்துலையும் நான் சொல்றேன். ஒரு மாடு சினையா இருக்கும், ஒரு மாடு ஏனி இருக்கும், அதுல அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ஆவரேஜ் சொல்றேன். நம்ம அந்த தவிடு புண்ணாக்கு போடுறதுமே அந்த மாதிரி தான், அந்த ஆவரேஜ் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம போடுறோம். சரி. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 2-3 மாடு வச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாபகரமா இருக்காது. அது அவங்க தவிடு புண்ணாக்கு வாங்குறது அவங்க செலவு தான் சரியா இருக்குமே தவிர அதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ இந்த மாடுகள்ல இருந்து நீங்க உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு லாபம்னு பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். ஒரு 45-50 ரூபா ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா. ஒரு ஆள் பாக்குறோம்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி. இப்போ வந்து இந்த மாடுகள்ல வந்து பாலை வந்து மெயினா வந்து நீங்க எங்க நீங்களே வந்து ஏத்தி விடுறீங்களா, இல்லைன்னா யார்ட்டையாச்சும் வித்து அந்த மூலமா வியாபாரிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா? இப்போ நம்ம இன்னொரு தகவலும் சொல்லணும். ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7-8 மாடு வச்சிருப்பாங்க, ஆனாலும் எனக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, அவங்க அந்த பாலை வந்து ஒரு வியாபாரி, லோக்கல் வியாபாரி இருப்பாங்க, அவங்க கறந்து இப்போ வெளியே ஒரு 50 ரூபாய்க்கு விற்கனாக்க அவங்க ஒரு 30 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அதுல ஒரு லிட்டருக்கு 20 ரூபா போயிடும். கண்டிப்பா. அப்படிங்க அந்த 20 லிட்டருக்கு இவங்களுக்கு வந்து 20 ரூபாய் வந்து இவங்களுக்கு லாஸ் தான். யார் பண்ண வச்ச மாடு வளர்க்குறவங்களுக்கு. கண்டிப்பா. அதனால அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்க பெட்ரோல் போட்டு அலைகிறாங்க, அது ஒரு தொழிலா அவங்க பண்றாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவுரை என்னன்னா, எல்லாரும் நீங்களே கறந்து டைரக்டா பண்ண பக்கத்திலே பண்ணைகள் இருக்கு, அதுக்கு நீங்க போடலாம். போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரக்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒரு லாபகரமாகவும் உங்களுக்கு இருக்கும். அந்த ரூபாயை வச்சே நம்ம தீவனத்து மாட்டுக்கு தேவையான உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இன்னொன்று நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே விலைக்கே வாங்கி நம்ம இந்த தீவனம் வைக்கல் எதுவும் போட்டா கூட அதனுடைய அந்த வேஸ்டேஜ் சாணங்கள்லாம் வருது பாத்தீங்களா. இப்போ 10 மூடை வாங்கினோம்னா அது ஒரு 5 மூடைக்காவது நமக்கு கொடுத்துரும். ஆமா, அதை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோடு 2000-2500 ரூபாய்க்கு கேட்கறாங்க, அதையும் நம்ம வித்துக்கலாம். நம்ம எல்லாம் முழுக்க விவசாயம் பண்றதுனால விவசாயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த தகவல் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறோம். ஒரு மாட்டுப்படையை தொடங்குறதுக்கு முன்னாடி மாடுகளோட இனம், தீவனம் மற்றும் முறையான பராமரிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து விரிவா வந்து பார்த்திருந்தோம். தன்னுடைய நேரத்தை வந்து இவ்வளவு நேரம் செலவிட்டு நமக்காக வந்து இவ்வளவு விளக்கங்களை கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஆமா, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து மாட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம நேயர்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.